வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்கிறத விட ரொம்பவே கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது எங்கள் ஊர் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபிங்க. இதை மடக்கு பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக கடைகளில் கிடைக்காது. இதுக்குன்னு சில பேர் தான் ஸ்பெஷலாக செய்வாங்க. அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்க முடியும். இன்றைக்கி இந்த பணியாரம் தான் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மடக்கு பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு அரிசி மாவுக்கு நான் மற்ற பொருட்களோட அளவு சொல்கிறேன். 2 கப்புக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சீனியை திரிச்சு வச்சுருக்கேன். சீக்கிரம் கரையணும் அப்படிங்கிறதுக்காக திரிச்சிருக்கேன். இந்த மடக்கு பணியாரம் ரொம்ப ஓவராலாக இனிப்பாக இருக்காதுங்க, மைல்டு இனிப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த இனிப்பு போதும். கொஞ்சமாக பேருக்கு உப்பு, தேங்காய் பால். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் ரொம்பவே முக்கியங்க. நெய் முதல்ல முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து கலந்து அடிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை. நீங்கள் பவுடர் பண்ணாமல் அப்படியே சர்க்கரையை போட்டு கூட அடிச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடணும், இந்த முட்டையும் நல்லா நுரைச்சி பொங்கணும். அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்ல நெய்யை சூடாக்கி இதுக்கு மேலே ஊற்ற போகிறோம். நெய்யோட சூடு பாருங்கள். இது விட்டாக்கில் இந்த மாவு அப்படியே பொரியும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி பொரியணும். அந்தளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். கை வச்சிடாதீங்க. முதல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் தான் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக சேர்த்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் பால் நிறைய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, கொஞ்சம் ஹார்டான மாவாக தான் இருக்கும். நல்லா சேர்த்து அழுத்தம் கொடுத்து ஒரு 15 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. தேங்காய் பால் ஜாஸ்தியாக விட்டால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த மடக்கு பணியாரம் செய்யல அந்த பதம் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணுங்க. திருப்பி எடுத்து இன்னொரு தடவை பிசைஞ்ச பிறகு தான் நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். சரியான பதத்தில் இருக்குது பாருங்கள். நம்ம சாஃப்டாக கூட பிசைஞ்சிக்கலாங்க. சாஃப்டாக பிசைஞ்சால் நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த குழல் சேப்பு கரெக்டாக கிடைக்காது. கையில் எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம அழுத்தலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக தான் எடுத்துருக்கேன். அதனால் சின்ன சின்னதாக தான் வரும். இது ரொம்ப லேசாலாம் தட்ட வேண்டாங்க. மடக்கு பணியாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம விரலில் சுற்றி இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு நீளமாக வேணும்னா அந்த சைஸுக்கு மாவு எடுத்துட்டு தட்டிக்கோங்க.
இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டுங்க. இப்போ எடுத்து நம்ம எண்ணெய் வடிய விட்டுறலாம். இது எடுத்து வச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் செவக்கும். அதனால் ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. இந்த கோல்டன் கலரில் இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியானாக்கில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கிறிஸ்பியான மடக்கு பணியாரம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆல் கொடுத்தா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.